ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பால பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு வீடியோ வந்து நான் பார்ட் 1 உங்களுக்கு ஹோண்டா ஷைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து உங்களுக்கு ஒரு ஹோண்டா ஷைன், ஓகேங்களா? அது என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கிக்கர் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து கிக்கர் ஃப்ரீக்கும் கிக்கர் ஸ்லிப்புக்கும் கன்ஃபியூஷன் ஆவீங்க, ஓகேங்களா? கிக்கர் உங்களுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னா கிளச் பிளேட்டு ஃபால்ட் இருக்கும். சில பேர் வந்து கிக்கர் ஸ்லிப் ஆகுறதுனால உங்களுக்கு கம்ப்ரஸர் இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் தவறான ஒரு விஷயம். கம்ப்ரஸர்ன்றது வந்து உங்களுக்கு வந்து கிக் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். கிளச் பிளேட்டு உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு, கிளச் பிளேட் உங்களுக்கு தேய்மானம் வந்திருந்தால் கிக்கர் ஸ்லிப் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் வந்து கம்ப்ரஸர் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் பார்ட் 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கம்ப்ரஸர் இல்லைன்னா போர் சீஸாக இருக்கணுவாங்க, சில பேர் வந்து போரு ஹெட்டில் வேலை இருக்கணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஃபால்ட்டு வந்து நான் யாருமே கொடுக்காத மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். அதாவது வேல்வு சீட்டிங், இன்லெட் வேல்வில் வந்து சீட்டிங் கரெக்டாக இருக்கும். அவுட்லெட் வேல்வில் வந்து கார்பன் வந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆகிட்டு 100% உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் லீக் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். யாரும் நீங்கள் வேணும்னா யூடியூப்பில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் பணம் வந்து எங்கேயுமே வீணாக போகக்கூடாது. வீணாக போயிட்டு அது யார்கிட்டையுமே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பணம் வீணாக போகக்கூடாது. தெரியாதவங்க கிட்ட போயிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவை லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். நல்லா அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் ஆஃபீஸ் வேலைக்கு வந்தாச்சு. என்னடா இவர் மெக்கானிக்ன்றாரு, ஆஃபீஸ் வேலை வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஆட்டோமொபைல், அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ரெஃப்ரிஜரண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுளுக்கு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? சில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வேணும்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.